படி நெல்லுக்காக உயிரை விட்டிருக்கிறார்கள். ஓரங்களில் எல்லாம் வீரம் தெரிந்த இரத்த கரைகளாக இருக்கிறது. அப்படிப்பட்ட வீரம் தெரிந்த வரலாறுகளை ஒரு நீண்ட காலத்திற்கு பின்னால் எல்லோருக்கும் ஏக்கம் இருந்தது. இப்படிப்பட்ட வரலாறு இன்னும் எழுதப்படாமல் இருக்கிறது என்று. இது காவிரி நதிநீர் மட்டுமல்ல, இந்த 4 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உழைப்பாளி மக்களுடைய குருதி முழுவதும் இந்த மண்ணிலே ஆறாக ஓடிய வரலாறு தான். ஒரே சொல்லியிருப்பாரு, பல நேரங்களில் நான் எழுதுகின்ற போது அழுதேன் அப்படின்னு. நாங்கள் படிக்கின்ற போதெல்லாம் அந்த புத்தகத்தினுடைய பல காட்சிகளில் அழுதோம். இவங்க எல்லாரும் எதை பற்றி பேசுகிறாங்க, யாரை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நானும் நம்ம மடப்புறத்தில் இருக்கிற அங்கை மகாலில் நடக்கிற நிகழ்ச்சி தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் சார்பில் திருப்பி அடித்த வரலாறு அப்படிங்கிற புத்தகத்தை தமிழ்ச்செல்வன் அப்படிங்கிற மிகச்சிறந்த எழுத்தாளர்களில் ஒருவரானவர் அவர் 10 ஆண்டுகள் ஆய்விற்கு பின்னால் எழுதியிருக்கிறார். நம்ம ஊரில் நடந்த விவசாய போராட்டத்தில் நம்ம மக்களை ஒன்றிணைத்து ஆதிக்க சாதிக்கு எதிராக போராடி அனைத்து விவசாய பெருங்குடி மக்கள், வேளாண் பெருங்குடி மக்களுக்காக போராடியவர் தான் கர்நாடகாவிலிருந்து வந்த BS சீனிவாச ராவ் அவர்கள். ஸோ அவருடைய சீரிய முன்னெடுப்பில் நம்ம திருத்துறைப்பூண்டி, நம்ம கீழ்த்தஞ்சை மாவட்டங்களில் இருந்த விவசாய சங்கங்கள் பற்றியும், அந்த காலம் முதல் இந்த காலம் வரை கீழ்த்தஞ்சை மாவட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதன் செயல்பாடுகள் எவ்வாறு இருந்திருக்கு, மக்களுக்காக என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, எத்தனை போராட்டங்களை முன்னெடுத்திருக்காங்க. ஒரு வாச்சாத்தி போராட்டமாக இருக்கட்டும், ஒரு கொடியங்குளம் போராட்டமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் கம்யூனிஸ்ட் கட்சி தான் முன்னாடி வந்து நிற்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த வகையில் விவசாய மக்களுக்காக நம்ம கம்யூனிஸ்ட் கட்சி என்னென்ன பண்ணியிருக்கு, எளிய மக்களுக்காக போராடுகிற கம்யூனிஸ்டுகளை பற்றி, ஒவ்வொருத்தரை பற்றியும் அவர்களுக்கு இருக்கின்ற அந்த மன உறுதி எங்கிருந்து வந்திருக்கிறது, எப்படி அதெல்லாம் அவர்கள் மக்களுக்காக போராடி இருக்கிறார்கள் என்பதை பற்றி தெளிவாக இந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் நம்ம பகுதியில் குறிப்பாக என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஒரு வரலாற்றை எடுத்து கூறும் இந்த நூல் வெளியீட்டு விழா அங்கை மகாலில் நடந்திருக்கு. தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு நகரமன்றத்தினுடைய துணைத் தலைவர் அவர்கள் ஜெயபிரகாஷ் சிறப்பு செய்வார். யார் ஆட்சியில் இருந்தாலும் ஏன் கம்யூனிஸ்டுகளை தாக்குகிறார்கள் என்கின்ற கேள்வி இதை வாசிக்கிற எந்த ஒரு சாதாரண வாசகனுக்கும் ஏற்படும். பாரதி புத்தகத்தினுடைய நிறுவனர் நாகராஜன் தோழர் அவர்களுக்கு நன்றி. வரலாறை படிப்போம், பரப்புவோம், புதிய வரலாறை படைப்போம்.